இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கெங்குவார்பட்டியில் இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் பலரும் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அந்த வகையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரது ஆதரவாளர்களும் பாரதி ராஜா உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். தமிழ் திரையுலகின் பிதாமகன், மூத்தவர் இயக்குனர் இமயம் மதிப்பிற்குரிய ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு, திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. எத்தனையோ நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்திய அவர் இன்று வானிலே நட்சத்திரமாக இருக்கிறார். அவரை பிரிந்து துயருற்றிருக்கக்கூடிய அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். தமிழ் திரையுலகில் செட்டு போட்டு எடுக்கக்கூடிய சினிமாக்கள் இருந்த காலங்கள் இருந்து 1970களில் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து, அதுவும் கிராமத்து மண் வாசனையை, இந்த தமிழ் மண்ணின், குறிப்பாக தென் தமிழகத்தின் அந்த கலாச்சாரத்தை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் ஐயா பாரதி ராஜா அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்குள்ள கலாச்சார சீரழிவு காலத்தில் இன்னும் நம்ம அவருடைய படங்களை பார்த்தால் நம்மளுடைய முன்னோர்கள், பல்வேறு சமுதாய அமைப்பினர் என்ன கலாச்சாரத்தை கடைபிடித்தார் என்பதற்கு ஒரு ஆவண சாட்சியமாக அவர் படைப்புகள் இன்றும் பேசக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. அத்தகைய மிகப்பெரிய ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இன்னும் திரையுலகிற்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி திரையுலகத்தை சார்ந்த பல்வேறு பிரிவினருக்கான உரிமைகளை பெற்றுத்தந்த மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய ஒருவர். அவருடைய மறைவிற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும்.